வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு பால் பாயாசம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். பால் 1 லிட்டர் எடுத்திருக்கிறேன். பச்சை பால் 1 லிட்டர், சீனி 150 கிராம், சவ்வரிசி 75 கிராம் எடுத்திருக்கிறேன், சேமியா 40 கிராம் எடுத்திருக்கிறேன், நெய் தேவையான அளவு, ப்ளம்ஸ் 50 கிராம் எடுத்திருக்கிறேன், காஞ்ச திராட்சை 50 கிராம், கஜு 75 கிராம் எடுத்திருக்கிறேன், கஜுவை பாதியாக ஒட்டி இருக்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ நெய்யில் சேமியா, சவ்வரிசி, கஜு, ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்க வேணும். வதக்குறான்னு சும்மா லைட்டாக பொன்னிறமாக வறுக்க வேணும். இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சு ஒரு சின்ன சட்டி தான் வச்சுருக்கிறேன். அதில் நெய் கொஞ்சம் விட்டு எல்லாத்தையும் ஒவ்வொண்டா பொன்னிறமாக வதக்கி எடுப்பேன். முதல்ல நான் சவ்வரிசியை போட்டு வதக்குறேன். நல்லா வதண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் சவ்வரிசி வதங்கினா காணும். இப்படி நெய்யில் வறுத்து போடைக்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நான் பெரிய ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த பாலை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த பாலை நல்லா காய்ச்ச வேணும். ஒரு கொதிக்க வேணும். நல்லா கொதித்து வரணும். பால் கொதித்து வந்தால் தான் அந்த சேமியா, சவ்வரிசி எல்லாம் அவியும். இதை நாங்கள் இப்போ கொதிக்க விடுவோம் நல்லா. பாலை நல்லா கரண்டி வச்சு கிண்டி கொண்டு இருக்கணும். இல்லாட்டி பால் பொங்கி ஊத்துண்டுடும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வந்துட்டுது. நாங்கள் இதுக்குள்ள வறுத்து வச்சுருக்கிற சவ்வரிசியை போடுவோம். சவ்வரிசியை போட்டு நல்லா கரண்டியால் கிளறிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி அந்த சவ்வரிசி வந்து கட்டியாயிடும். சவ்வரிசி 5 நிமிஷம் நல்லா அவிய வேணும் பாலில். நல்லா அவிஞ்சு கண்ணாடி மாதிரி வரும் சவ்வரிசி. அப்போ தான் நல்லா இருக்கும் பாயாசத்துக்கு. அப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும் கைவிடாமல்.
இப்போ இந்த சவ்வரிசி 5 நிமிஷமாக அவிஞ்சிட்டுது. நல்லா பாலில் ஊறி அவிஞ்சிருக்கு சவ்வரிசி. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நாங்கள் சேமியாவையும் இதுக்குள்ள போட்டு கிண்டுவோம். சேமியாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அவிய விடணும். சேமியாவும் நல்லா பாலில் அவிய வேணும். இப்போ இந்த சேமியாவும் சவ்வரிசியும் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற சீனியை போடுவோம். சீனி வந்து உங்களுக்கு குறைவானது நீங்கள் போடலாம், இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். பாயாசம் என்றாலே அந்த சீனின்ற இனிப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த பாயாசம் ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். சீனியையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பாயாசம் நல்லா விருந்துக்கு ஏற்ற பாயாசம். விரத காலங்களில் மரக்கறி சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு வாழை இலையில் விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற கஜுவையும் போடுவோம். கஜுவெல்லாம் இப்படி நெய்யில் வறுத்து போடைக்க நல்லா முறண்டு இருக்கும் பாயசத்துக்கு கடிபடைக்க. இப்போ இந்த ப்ளம்ஸையும் போடுவோம். அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டால் சரி, பாயாசம் ரெடி ஆகிட்டுது. நல்ல சுவையான ஒரு பாயாசம் ரெடி ஆகிட்டுது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிடலாம். அவ்வளவுதான். இப்போ ஒரு சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நல்ல விருந்துக்கேற்ற பாயாசம், பால் பாயாசம் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயாச வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செய்து இந்த பாயசத்தை சுட சுட குடியுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.